ஓகே. ஸோ இங்க ஒரு கொஸ்டின் வந்து ஒரு ரீசன் அவுட் கொஸ்டின் வந்து குடுத்துருக்காங்க. என்ன குடுத்துருக்காங்கன்னா, "ஒய் இஸ் சல்ஃபூரிக் ஆசிட் இஸ் நாட் யூஸ்டு டூரிங் தி ரியாக்ஷன் ஆஃப் ஆல்கஹால் வித் KI?" அவங்க வந்து ஆன்சர் அவங்களே குடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணா ஜஸ்ட் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் தான் நம்ம வந்து சொல்லணும். ஓகே. இங்க நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ஷன் வித் ஆல்கஹால் அண்ட் KI. ஓகேவா? ஒரு ஆல்கஹாலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மெத்தனால் வந்து நம்ம எடுத்துப்போமா, ஒரு மெத்தனால் வந்து இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ CH3 OH வந்து மெத்தனால் வந்து இருக்குது. இத நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு KI கூட நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணும்போது நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், OH மைனஸ் வந்து பொட்டாசியம் கூட ரியாக்ட் ஆயிடும். இந்த அயோடின் வந்து இது கூட வந்து ரியாக்ட் ஆயிடும்னு பார்க்குறோம். அப்போ நமக்கு என்ன மெத்தில் அயோடைடு பிளஸ் வந்து நமக்கு என்ன KOH கிடைக்கிறது வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இந்த ரியாக்ஷன் நடக்கும் தானே, நடக்காதெல்லாம் சொல்லல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, KI வந்து இந்த போய் அட்டாச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா KI வந்து நமக்கு கண்டிப்பா நமக்கு என்ன ஆகும், K பிளஸ் ஆகும், அயோடின் வந்து மைனஸாவும் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். அப்போ அந்த I மைனஸ் நமக்கு போயிட்டு அங்க போய் ரியாக்ட் ஆகிறது வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஆனா அந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபூரிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சல்ஃபூரிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, H2SO4 என்ன ஆகும், KI கூட வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இது வந்து H2SO4 H பிளஸ் HSO4 மைனஸா நமக்கு வந்து பிரியும் இல்லையா? அப்போ நம்ம வந்து ஒரு ஹைட்ரஜனும் அயோடினும் சேர்ந்து நமக்கு வந்து HA வந்து நமக்கு வந்து மாறிடும். பிளஸ் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, KHSO4 வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். ஓகே. மறுபடியும் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த HI மாலிக்யூல் வந்து இருக்கு இல்லையா? இந்த HI என்ன பண்ணா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, H2SO4 கூட வந்து ரியாக்ட் ஆயிட்டு, H2SO4 கூட ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அயோடின் வந்து நமக்கு வந்து பிரிஞ்சிரும். பிளஸ் H2O வந்து பிரிஞ்சிரும். பிளஸ் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா H2O. பிளஸ் நமக்கு என்ன SO2 வந்து நமக்கு என்ன SO4 வந்து நமக்கு வந்து இல்ல SO2 வந்து கிடைக்கும். ஓகே. நமக்கு என்னன்னா SO2 வந்து கிடைக்கும். SO2 இங்க நமக்கு வந்து சல்ஃபரோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, +6 ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து இருக்கும். சல்ஃபூரிக் ஆசிட்ல. இங்க நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து +4 வந்து இருக்குது இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம், இது வந்து 2 எலக்ட்ரான்ஸ் வந்து வாங்குறதுக்கு வந்து நமக்கு வந்து ரெடியா இருக்குது. ஓகேவா? அப்ப நமக்கு என்ன லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்சிடைசிங். அப்ப இது வந்து பெஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா வந்து இருக்குது. அப்ப அந்த அயோடின் குடுக்குற 2 எலக்ட்ரான்ஸ் இது வாங்கி அப்ப என்ன பண்ணா, இது வந்து வந்து I2 வந்து நமக்கு வந்து மாறிடுது. என்ன ஆயிடுது, 2 எலக்ட்ரான்ஸ் வந்து டொனேட் பண்ணி நமக்கு என்னது I2 வந்து மாறிடுது. இது வந்து I2 வந்து பார்த்தீங்கன்னா 0 ஸ்டேட்டுக்கு வந்து மாறிடுது. அப்போ சல்ஃபர் என்ன ஆகுது, +6லேருந்து நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சல்ஃபர் வந்து +4 வந்து நமக்கு வந்து மாறுது. அயோடின் வந்து நமக்கு என்னன்னா -1லேயே நமக்கு என்ன 0 வந்து மாறுது. அப்போ அங்க சல்ஃபூரிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா வந்து ஆக்ட் பண்ணுது. ஏன்னா சல்ஃபர் வந்து எலக்ட்ரானை வாங்குறதுக்கு வந்து ரெடியா இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக்சைஸ் பண்ணி விட்டுரும். அயோடின் வந்து நமக்கு ஆக்சைஸ் பண்ணி விட்டுரும். அதனால சல்ஃபூரிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்போரிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா H3PO4 போட்டீங்கன்னா நமக்கு வந்து நடக்கும். அப்போ இங்க என்னன்னா, அந்த சல்ஃபரோட ஆக்சைசிங் ப்ராப்பர்ட்டியால நமக்கு என்னன்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராடக்ட் வந்து கிடைக்காது. அப்போ சல்ஃபூரிக் ஆசிட் பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், பாஸ்போரிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.